எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மடி நோய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழு சுத்தம் இல்லாததுனால மற்றும் பல நுண்ணுயிர்கள்ல காத்து மூலமாக பரவக்கூடிய ஒரு வியாதி அப்படிங்கிறது. சோ இதுக்காக வந்து பொட்டாசியம் பர்மாங்கனேட், அதாவது ஒரு 5 லிட்டர் தண்ணியிலயோ 10 லிட்டர் தண்ணியிலயோ ஒரு சிட்டிகை போட்டு தண்ணியை வந்து வாரம் ஒரு முறை பண்ணைகளை வந்து அந்த தண்ணியை ஊத்தி சுத்தம் பண்ணீங்கன்னா இந்த மடி நோய் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பால் கறக்கிறவங்க ஒவ்வொரு தடவையும் பால் கறக்கும் பொழுது கைகளை நல்லா சுத்தமா கழுவிட்டு பால் கறந்தீங்கன்னா இந்த மடி நோய் வரதை தவிர்க்கலாம். பால் கறந்து முடிச்சுட்டு மாட்டினுடைய மடி காம்புல ஹீட் டிப் கப்ஸ் அந்த அயோடினை வந்து நீங்க 4 காம்புல பிரஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்களோ கொசுக்களோ மடியில் உட்கார்ந்து அந்த கிருமிகளை உண்டாக்காது. மஞ்சள் மற்றும் விளக்கெண்ணெய் ரெண்டையும் கலந்து பால் கறந்ததுக்கு அப்புறம் 4 காம்புல நீங்க தடவி விட்டீங்கன்னா இந்த மடி நோய்ங்கிறது உங்க பண்ண பக்கமே எட்டி பார்க்காது. சோ இந்த பசுநேசன் பை RGS ராம் அப்படிங்கிற இந்த வலைதளத்தை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நீங்க இதன் மூலமாக கத்துக்கலாம்.